வணக்கம் நண்பர்களே. சித்தர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவர்களோட வைத்திய முறைகள், சித்தி வேலைகள், புதிய அறிவியல் சிந்தனைகள், கூடுவிட்டு கூடுபாயும் அதிசயம் அப்படின்னு எக்கச்சக்கமான அற்புதங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் போகர் அப்படின்னு சொன்னோயே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது அவரோட நவபாசானத்தில் செய்த பழனி தண்டாயுதபாணியோட முருகன் சிலை தான். அறுபடை வீடுகளில் தலைவன் முருகன் தான் அப்படின்னு சொன்னாலும் இந்த மூன்றாம் படை வீடான பழனி மலைக்கு சொந்தக்காரன் மலை மேல் இருக்கும் பழனியாண்டி அல்ல, மலையடிவாரத்தில் உள்ள ஆவினன்குடி அழகனே. அவன் தான் நக்கீரர் காலத்து ஆவினன்குடி முருகன். மலை மேல் இருக்கும் முருகனும் போகர் செய்த பிற்காலத்து தண்டாயுதபாணி தான். ஆனாலும் இந்த பிற்காலத்து முருகன் வடிவம் தான் இன்றும் உலகளவும் புகழ்பெற்று விளங்குகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பாஷாண வடிவம். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த போகர் உருவாக்கிய திருவடிவம் தான் இந்த பாஷாண சிலை. பாஷாணம் அப்படின்னா 1-2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 9 பாஷாணின் கூட்டு வடிவம் தான் இந்த சிலை. ஒரு கொடிய விஷயமே ஒரு உயிரை மாற்றிடும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது 9 வகையான கொடிய விஷயங்களை ஒன்று சேர்ந்தா ஒரு வடிவமாக இருக்குன்னா அது எப்படிப்பட்ட வலிமையான ஒரு விஷமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது எப்படி இருக்கணும், அந்த மாதிரி தாங்க இந்த சிலையோட குணமும். ஆனால் இந்த சிலையோட குணம் உயிரை கொள்வது இல்லைங்க, நம்ம உடலை காக்கிறது. ஆமாங்க, விஷமே மருந்தா மாறும் அதிசயம் தான் நடக்கிறது இந்த சிலையில். அது ஆன்மீகத்தோட அறிவியல் கலந்த ரகசியம். விஷத்தின் வடிவமாக இருக்கும் அந்த முருகன் சிலை உடலில் இருக்கிற நோய்கள் அனைத்தையும் தீர்க்கும் சஞ்சீவி மருந்தாய் மாறும் அதிசயம் தாங்க அது. இந்த அதிசயத்தை செஞ்சது யார்? அது போகரோட சித்தரின் ரசவாதம். அவரோட இந்த ரசவாதம் மண்ணை பொண்ணா மாற்றிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. விஷத்தை அமிர்தமாக மாற்றிருக்குறங்க. யார் இந்த போகர்? அவர் எதற்காக இந்த நவபாசன சிலையை செஞ்சார்? எப்படி நவபாசனங்களை இணைச்சார்? இந்த சிலை செய்யும் முயற்சியில் அவருக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க? இது எங்கே செய்யப்பட்டது? இந்த சிலையோட இப்போதைய நிலைமை என்ன? வேறு எங்கேயும் நவபாசன சிலைகள்லாம் இருக்கா அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் இன்னுவரை அத்தியாயங்களை நாம் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.